சிறப்புரையாக தலைமையுரையாக தர முடியும் என்றால் அது மருத்துவர் கோபி ஐயா அவர்களால் தான் முடியும். அவர்களுக்கு நம்முடைய அரங்கத்தினுடைய தமிழறிஞர்கள் உரத்த கொய்யலை கொடுத்த ஐயா அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்துவோமாக. நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆசிரியர் பணியில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். தீத்திபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி நிறைவு பெற்றவர். இவருடைய ஆசிரியர் தலைமை பணிதான் நிறைவு. ஆனால் தமிழுக்கு இவர் பணியோ தொடர்ந்து கோவையில் நடக்கக்கூடிய அனைத்து இலக்கிய கூட்டங்களிலும் கலந்து கொண்டு இவர் சுவைஞராக, பேச்சாளராக, ஒரு நல்ல கருத்துரையாளராக, பதிவாளராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பற்றாளராகவும் சமூக சேவகராகவும் மாணவர் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் இவர். தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய 2017ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய 85வது அமர்வுக்கு முந்தைய 84 அமர்விலும் கலந்து கொண்ட சிறப்பிற்கு உரியவர், சிறப்பினை தந்தவர் இந்த பெரியவர். ஆம், முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நல்லாசிரியர் மா நடராசன் ஐயா அவர்களை முன்னிலை உரை வழங்க வேண்டி பேரன்போடு அழைக்கின்றோம். வருக முன்னிலையுரை. சிவா திருச்சிற்றம்பலம். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஆம், தமிழ் தாய்க்கு என் தலைதாழ்ந்த வணக்கம், என் தாய்க்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் குறித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு நிகழ்வு 85வது நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு 5/9/2017ஆம் ஆண்டிலே சீர்வளர் சீர் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய அருள் ஆசியோடு துவக்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று 8ஆம் ஆண்டு துவக்கத்திலே சான்றோர் பெருமக்கள் அமைந்திருக்கின்ற இந்த அவையிலே நாம் நின்றிருக்கின்றோம். வள்ளுவருக்கு படிப்பகங்கள் உண்டு, பாரதியாருக்கும் படிப்பகம் உண்டு, பாரதிதாசனுக்கும் படிப்பகங்கள் உண்டு. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கண நூல் தந்த தொல்காப்பியருக்கு சங்கங்கள் இல்லை. அந்த உணர்வை அடிகள் பெருந்தகையிடத்திலே தெரிவித்து அதை நிறைவேற்றிட ஒரு தோட்டத்திலே கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் தொல்காப்பியர் சங்கமத்தில். அதனை இந்த கல்லூரியிலே, தமிழ் கல்லூரியிலே நடத்துவதற்கு அருளாட்சி கூறி துவக்கி வைத்தவர் சீர்வளர் சீர் ராமசாமி அடிகள் 24வது பட்டம் அவர்கள் ஆக்கா காளியப்பன் அவர்களை அழைத்து இங்கே துவக்குங்கள், என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தொல்காப்பிய சங்கமம். அந்த தொல்காப்பிய சங்கமத்தை வழிநடத்துவதிலே ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இன்றைக்கு துவக்கத்திலே இருந்து அன்னம் பாலிப்பு வரை இன்றைக்கு அருள் புரிந்து வருபவர் சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானம் 25வது பட்டம் தவத்திரு
மருதாச்சல அடிகளார் என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றி உணர்வோடு நினைவு கூறுகின்றேன். ஆகவே இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமும் சீரோடும் சிறப்போடும் தொல்காப்பியத்தை புலவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நூலின் கருத்துக்களை சூத்திரங்களை பாமரர்களும் எளியோர்களும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலிலே இந்த தமிழ்ச்சங்கம் தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கமும் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்திலே சான்றோர் பெருமக்களெல்லாம் துவக்கத்திலிருந்து தலைவர், முன்னிலையாளர், சிறப்பாசிரியர், சிறப்பு உரையாசிரியர் என்று சொல்லி புலவர் தொல்காப்பியர் செம்மல் காளியப்பன் அவர்கள் தேடி தேடி நாடி நாடி அவர்களிடத்திலே அரவணைத்து சென்று அன்பொழுக அவரை இந்த மன்றத்திலே தொல்காப்பியர் சங்கமத்திலே உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி அத்துணை பெரியோர்களையும் சான்றோர்களையும் அழைத்திருக்கின்றார்கள். அறநிலையத்துறையிலே இருந்து சில குறிப்பிட்டவர்களை மட்டும் நான் இங்கே நிறைய பேர்களை நான் கூறுவதற்கு இல்லை. ஆகவே இந்த 85வது நிகழ்விலே இதற்கு முன்னாலே அறநிலையத்துறையை சார்ந்த முத்து பழனியப்பன் அவர்கள் இங்கே உரையாற்றியிருக்கின்றார்கள். காவல்துறையை சார்ந்த டிஐஜி திரு சின்னசாமி அவர்கள் இங்கே உரையாற்றியிருக்கின்றார்கள். இங்கே எதிரிலே அமர்ந்திருக்கின்ற சுந்தரம் அவர்களும் கோவைப்புதூரில் இருக்கின்ற ஐயா அவர்களும் இங்கே கலந்து உரையாற்றி சிறப்பித்திருக்கின்றார்கள். வேளாண் துறையை எடுத்துக்கொண்டால் வேளாண் செம்மல் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற திரு சதாசிவம் அவர்கள் பேரூர் திருக்கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர்கள். அவர்களையும் இங்கே பங்கு பெற செய்திருக்கின்றார்கள். கல்வியாளர்களாக இருந்த முன்னாள் துணைவேந்தர், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு மார்க்கண்டன் அவர்களை இங்கே அழைத்து வந்து இங்கே உரையாற்ற செய்திருக்கின்றார்கள். அதே போல் 75வது அமர்விலே ஆன்மீக செம்மலாக இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்து உரையாற்றி இருக்கின்றார்கள். ஆக மற்றும் சிரவை ஆதீனம், பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகள் மற்றும் தெஞ்சேரிமலை அடிகள் எல்லாம் இங்கே வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு இந்த தமிழ் சங்கமத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். நிறைய சான்றோர் பெருமக்கள், தமிழ் சான்றோர்கள் இன்றைக்கெல்லாம் வந்து கலந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்லாமல் இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்திலே மகிமா என்ற இரட்டை சகோதரிகள் இந்த தொல்காப்பிய சூத்திரங்களை ஒப்புவித்தலிலே நிறைவு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை இங்கே அழைத்து நம்முடைய தொல்காப்பியர் செம்மல் அவர்களை நினைவு பரிசுகள் வழங்கி ஊக்கத்தொகைகளை வழங்கி இங்கே சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். அதே போல தன்னுடைய வாகனங்களிலே தமிழ் எண்களிலே தமிழை பரப்ப வேண்டும் என்கின்ற நோக்கிலே எண்களை எழுதுகின்ற அந்த வாகனங்களை வைத்திருப்பவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த தொல்காப்பியர் சங்கமத்திலே பாராட்டினை தெரிவித்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தொல்காப்பியர் பயிலரங்கம் என்கின்ற ஒரு நிகழ்வினை இதிலே புகட்டி அதிலே தொல்காப்பியருடைய நூல்களிலே உள்ள அத்துணை பாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஆசிரியர்களை அழைத்தும் புலவர் காளியப்பன் அவர்கள் அதை முன்னின்று எடுத்து ஒவ்வொரு நிகழ்விலேயும் தன்னுடைய உரையாக செய்திருக்கின்றார்கள் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் இந்த கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள், மேனாள் முதல்வர் மனோன்மணி அம்மையார் அவர்கள் எல்லாம் இங்கே சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். தமிழ் ஆசான் அன்வர் பாட்ஷா அவர்கள் அயலகத்திற்கெல்லாம் சென்று திரும்பி வந்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த நிலைவிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். செம்மொழி விருது பெற்ற மேஜிக் நிபுணர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் செம்மல் அவர்கள் அந்த மேஜிக் ஒரு வார்த்தை இங்கே புகட்டினார்கள். செப்பிடு வித்தை என்று
கூறினார்கள். அந்த செப்புடு வித்தையை ஒவ்வொரு நிகழ்விலேயும் அறிஞர் பெருமகனார் மூப்பே ராமலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் நிகழ்த்துவார்கள். அந்த செப்புடு வித்தையினுடைய மர்மத்தை, சூட்சுமத்தை இங்கே எப்படி செய்வது என்பதையும் கூட தான் மறைத்து வைத்து கொள்ளாமல் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலே அவர் அவ்வாறு அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே நமக்கெல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் பதிவு செய்கின்றேன். இந்த நிகழ்விலே கணபதி தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர், திருவள்ளுவர் சிலைகளை செய்து வழங்குபவர் நித்யானந்த பாரதி அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் தொகுப்பு செய்தும் அதை நன்றியுரையிலே தொகுத்து வழங்கி இந்த மன்றத்திலே சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். நூலாசிரியர்களான நிலா ஆசிரியர் மானூர் புகழேந்தி அவர்களும், தமிழ் தாராமதியினுடைய ஆசிரியர் பூவா ரவீந்திரன் அவர்களும், இன்றைக்கு தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற அப்பாவு அவர்களும் இந்த மேடையிலே சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை நான் நிறைவு கூறுகின்றேன். யாப்பு இலக்கணம் என்ற நூலை இந்த மன்றத்திலே வெளியிட்டு உரையாற்றி சென்றவர் பாவலர் எழில்வாணன் அவர்கள் என்பதை நினைவு கூறுகின்றேன். அதேபோல அரவிந்த் சுப்பிரமணியம் என்பவர் மிக அருமையான தொல்காப்பிய நிகழ்வுகளை எல்லாம், அதில் உள்ள சாராம்சங்களை எல்லாம் எடுத்து இங்கே இயம்பி இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே நல்லதொரு செய்திகளை, தொல்காப்பிய செய்திகளை இங்கே வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய காளியப்பன் அவர்கள் என்பதை நினைவு கூறுகின்றேன். அதே நேரத்தில் இந்த நிலையத்திலே நம்முடைய தமிழ் மாணிக்கம் அவர்கள், தமிழ் மணிகண்டன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தமிழிலே ஏனைய பிற சொற்கள் கலவாமல் தமிழ் சொற்களை மட்டுமே உரையாற்றுவதிலே வல்லவராக திகழ்பவர் என்பதை சொல்லி அவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்முடைய மரகதம் அம்மா அவர்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வில்லவன் கோதையும் அவருடைய நண்பர் அவர்களெல்லாம் இந்த நிலையத்திலே இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பித்து வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நினைவு கூறுகின்றேன். அவர் ஏதாவது ஒரு சொல்லிலே பிழை இருந்து விட்டால் அதை உடனே தன்னுடைய புலனத்திலே பதிவிட்டு அதை திருத்தம் செய்பவர் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே எமக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்றான் மகாகவி பாரதி. அதே போல இங்கே எமக்கு பணி தொல்காப்பியத்தை பாமரர்களும் அறியச் செய்வதே என்று சொல்லி மிக சிறப்பானதொரு செயல்பாட்டினை காளியப்பன் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், 1/9/24 நாள் அவருடைய 49வது 43வது திருமண நாள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களை மனம், மொழி இவற்றால் வாழ்த்தி அவர் மென்மேலும் சிறப்பினை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி புலவர் காளியப்பன் அவர்களையும் அம்சவேணி அவர்களையும் அம்சவேணி தம்பதியர் அவர்களையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீர் செல்வமொடு வழி சிறந்து பொலிமின் என்று தொல்காப்பியருடைய வரிகளிலே வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். ஆகவே இந்த ஒலிவாங்கியிலே இன்றைக்கி நாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். உலக நாடுகளிலெல்லாம்
ஒளிபரப்புவதற்கும் ஒலிபரப்புவதற்கும் முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பவர் நாசிகா நிதி அவர்கள். அவர்தான் இங்கே இந்த ஒளிபரப்புவதற்காக அந்த கருவிகளை எல்லாம் தந்து உலக நாடுகளில் எல்லாம் இந்த தொல்காப்பிய சங்கமத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் நான் நினைவு கூறுகின்றேன். ஆகவே நீங்கள் நல்ல முறையிலே இந்த தொல்காப்பியர் சங்கமமானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருப்பவர்கள் நன்கு உணர்வார்கள் என்பதிலே ஐயமில்லை. செல்வம் அவர்களும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இந்த நிகழ்வுகளையெல்லாம் நல்ல முறையிலே நடந்தேறுவதற்கு இந்த கல்லூரி மாணாக்கர்களும் கல்லூரி பேராசிரியர் அவர்களும் சிறப்பான முறையிலே நமக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சீர்வளர் சீர் மருதாசலம் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் தாழ்பணிந்து அவரை போற்றி வணங்கி இந்த சங்கம் தொல்காப்பியர் சங்கம் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்து, இந்த வகையிலே உலக தமிழ்நெறிக் கழகத்தினுடைய சிவலிங்கம் ஐயா அவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்து, தொல்காப்பியர் சங்கமும் நெடிது நீண்டு வாழ வேண்டும், நூற்றாண்டுகளை காண வேண்டும் என்று சொல்லி, எப்படி நம்முடைய மருத்துவர் கோபி ஐயா அவர்கள் 101 ஆண்டுகளை கடந்து இங்கே நம்முடைய உரையை நம்மிடையே வந்து சிறப்பு செய்தார்களோ, அதே போல இந்த தொல்காப்பிய சங்கமும் வளம் பெறும் என்பதை கூறி இந்த நேரத்திலே நான் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சண்முகம் ஐயா அவர்கள் நேற்றைய தினம் இணையவழி செய்தியிலே மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் தமிழ் காப்பு கூட்டு இயக்கமும் குறிஞ்சி ஆழ் இயக்கமும் சேர்ந்து இணையவழியிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு இணையவழி கூட்டத்தை நடத்துகின்றார்கள். அதிலே விஜய் சண்முகம் ஐயா அவர்கள் நல்ல கருத்துக்களை எல்லாம் நேற்றைய தினம் வழங்கினார்கள். தமிழினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, தமிழ் எப்படி உயர்த்தப்பட வேண்டும், நீதிமன்ற மொழியாக ஆக்கப்பட வேண்டும், பயிற்று மொழியாக ஆக்கப்பட வேண்டும், தெருவெல்லாம் யாமருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றானே பாரதி. அந்த தமிழ் மொழி இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எங்கே காணோம் என்பதையெல்லாம் அவருடைய உரையிலே நேற்றைய தினம் கலந்துரையாடுகின்ற போது ஆதங்கை தெரிவித்தார்கள். அவர்களும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொல்காப்பியர் சங்கமும் நெடிது நீழ்காலம் வளர்ந்து நல்ல ஒரு செய்திகளையும் சிறப்புகளையும் சேர்க்க வேண்டும் என்று நெளிந்து பட்டி பெருமானையும் சாந்தலிங்கர் திருவடிகளையும் வணங்கி என்னுடைய உரையை செவிமடுத்த உங்கள் அத்தனை பேர்களின் பாதங்களுக்கும் நீர்ப்பூ, நிலப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ ஆகிய 4 வகை பூக்களோடு என்னுடைய நெஞ்சிலே பூத்த அன்பு என்கின்ற பூவை 5 வகை பூவாக சேர்த்து உங்களுக்கு சமர்ப்பித்து எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆதீனம் மற்றும் சிறுவையாதீனம் இரு அடிகள் பெருமான் அவர்களுடைய வாழ்த்தும் நம்முடைய தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தினுடைய 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு கிடைத்ததில் இவ்விழாவிற்கு கூடுதல் சிறப்பும் பெருமையும் சேர வகையில் அமையப்பெற்றுள்ளது. அவர்களுடைய வாழ்த்தோடு இவ்விழாவின் தொடர் நிகழ்வாக இவ்விழாவிற்கு மேடையில் முன்னிலை வகித்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர், பெரும் மதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர், 87 அகவையிலும் நம்முடைய கோவை மாவட்டத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அவ்விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய உரியவர், ரூபி மெட்ரிக் 11 மேல்நிலைப் பள்ளியினுடைய அரங்காவலர், சிறந்த தமிழ் பற்றாளர், தமிழ் ஈடுபாட்டாளர், மாணவர்களுடைய மேன்மைக்கு மிகவும் ஆலோசகராகவும் நல் வழிகாட்டியாகவும் தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விசய சண்முகம் ஐயா அவர்களை முன்னிலை உரை வழங்க வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுடைய முன்னிலையுரை தற்பொழுது. அன்புள்ள நண்பர்களே,
சகோதரிகளே, என்னுடைய காலை வணக்கம். இந்த நிகழ்விலே முதல் முறையாக தொல்காப்பியத்துக்கென்று தொடங்க ஒரு இயக்கம், ஒரு மன்றம் தோன்றி பரப்புரை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி திரு காளியப்பன் மற்றும் சில புலவர்கள் என்னிடம் வந்து ஆலோசனை செய்தார்கள். அப்பொழுது எங்களது பள்ளியிலே மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு இலக்கிய விழா, மன்ற விழா கூட்டம் என்று நடந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகளே பேசும் பொழுது காளியப்பன் எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா கலைஞர்களுக்கும், அறிவாளிகளுக்கும் ஒரு மன்றம் உண்டு, படிப்பகம் உண்டு, பரப்புரை செய்து வருகிறார்கள். ஆனால் தொல்காப்பியத்துக்கு எந்த விதமான பரப்புரையோ அதை தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்த எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நாம் இப்படி சும்மா இருக்கக்கூடாதுங்க அண்ணா, ஏதாவது செய்யணுங்க அப்படின்னு. அப்பொழுது நான் சொன்னேன், என்ன ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பில் இலக்கிய பாடம் நடத்தலாம், சரித்திர பாடம் நடத்தலாம், கலைப்பாடம் நடத்தலாம். அந்த ஆசிரியர்களுக்கு எந்த வகையிலேயே அவர்கள் மாணவர்களை சமாளித்து கொள்வார்கள். ஆனால் கணக்கு பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் அவர் மாணவர்களை சமாளிப்பது அவர் கஷ்டமே ஆச்சு அப்படின்னு சொன்னேன். கணக்கு பாடம் ஆனால் அதுதானே முக்கிய பாடமுங்க ஐயா, அதை நாம் மக்களுக்கு தெரிவிக்கணுமே அப்படின்னு. கணக்கு பாடத்தை சொல்லுவது, அதை விளக்குவது மிக கடினமான ஒன்று. தொல்காப்பியம் கணக்கு பாடம் போன்றது. அந்த கணக்கு பாடத்திலே காளியப்பன் தேறிவிட்டார். அந்த கணக்கு பாடத்தில் தேறிவிட்டதினால்தான் தொல்காப்பிய செம்மல் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 8 ஆண்டுகளாக அவர் தொல்காப்பியத்தை எளிமைப்படுத்தி எவ்வாறு சாதாரண மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டுமோ, புரிய வேண்டுமோ என்கிற அந்த வகையிலே ஒவ்வொரு மாத திங்களிலும் சில முறைகளை கை கொண்டு அவர் ஒவ்வொரு வகையிலாக இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கத்தை வளர்த்து வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஆரம்பத்திலே நான் சொன்னேன், காளியப்பன் நீங்கள் ஒருத்தர் எப்படி செய்கிறதுங்க? இல்லைங்கண்ணா, எனக்கு கூட துணை இருப்பாங்க அப்படின்னு. துணை இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தா அவருடைய குடும்பமே துணை. அந்த குடும்பத்துடைய துணை இருக்கிறதுனால தான் அவர் 85 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்த முடிந்தது. இல்லை என்றால் நிச்சயமாக இந்த 85 திங்கள் அவர் நடத்தியிருக்க முடியாது. அது மட்டுமல்ல, நமது பேரூர் ஆதீனம் இடம் கொடுத்திருக்கிறார்கள், மற்ற ஏற்பாடு வசதியை செய்திருக்கிறார்கள். என்றாலும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் குடும்பம் முழுவதும் இந்த இயக்கத்திலே தொல்காப்பியத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அது நான் சொல்லுவது மிகையல்ல. அவருடைய மனைவி
மகள், மகன், மருமகன், ஈவன் பேர குழந்தையும் கூட. ஆகவே இந்த நிகழ்விலே இன்றைக்கு இன்னொரு செய்தி. அவர் 43 ஆண்டுகளாக 43 ஆண்டு தொடக்கம் என்று அவருடைய திருமண நாள். ஐயா, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், பெரியவர்கள் உடைய வாழ்த்து பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஆக நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொன்னார். நான் பல தவிர்க்கவே முதலில் நினைத்தேன். ஆனால் அவர் நான் திருமண நாள் என்று சொன்னவுடனே என்னால் தவிர்க்க முடியவில்லை. ஆகவே இந்த நிகழ்விலே என்னோடு திரு மருத்துவர் கோபி அவர்களையும் பெரியவர் என்ற முறையில் அவரையும் அழைத்து இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களிடம் ஆசி பெற வேண்டும் என்ற காளியப்பனுடைய தம்பதியருக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் சொல்லிக்கொண்டு, அந்த தம்பதிகளுக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய காளியப்பன், நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு சொன்னீங்க. ரெண்டு பேர்த்துக்கும் தான் என்னை வரவைத்து உங்களிடம் உரையாற்ற ஏற்பாடு செய்த அத்துணை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. நாங்கள் பள்ளியில் படிக்கின்ற பொழுது கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் எனும் வகுப்பாடுகளுடைய கணக்குகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இந்த தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கத்தினுடைய 8ஆம் ஆண்டு விழாவிலே காளியப்பன் ஐயா அவர்களுடைய கணக்கும் கூட தெரிய வந்திருக்கிறது. நான் பார்த்தேன், ஐயா பேச பேச 84 அமர்வுகள், 8 கூட்டல் 4 கூட்டினீங்கன்னா 12 வரும். 1 கூட்டல் 2 போட்டிங்கன்னா 3 வரும். ஆக 3 என்பது தமிழுக்கு முதன்மையானது அல்லவா, முத்தமிழை எடுத்துரைக்கக்கூடிய அளவா. ஆக 7 ஆண்டுகளிலும் 3 தமிழையும் எடுத்துரைத்து பெருமைக்கு உரியது நம்முடைய கோவைக்கு பெருமை சேர்த்தியது தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமும். இன்று இவர் மறைமுகமாக கூட ஒரு உரிப்பொருளையும் கருப்பொருளையும் முதற் பொருளுமாக தன்னுடைய உரையில் எடுத்துரைத்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். ஐயா அவர்களுக்கு தற்பொழுது மேடையில் சிறப்பு செய்யும் நிகழ்வு. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற துணை காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய மனோகரன் ஐயா அவர்கள் விஜய சண்முகம் ஐயா அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து மேடையில் சிறப்பு செய்கிறார்கள். உங்களின் உரத்த கரவொலியோடு விஜய சண்முகம் ஐயா அவர்களுக்கு மேடையில் சிறப்பு செய்யப்பட்டு வருகின்றது. ஐயா அவர்கள் உரையில் ஒரு நிறைவும் கிடைத்தது. தன்னுடைய வாழ்விலே ஒரு மனிதனுக்கு 1000 காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய மன நிகழ்வு. ஆம், ஒரு மன நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் 10 பொருத்தங்களை பார்த்து 9 கிரகங்களை தாண்டி 8 திசைக்கும் சென்று அழைத்து 7 இசைகளை ஒலித்து 6 சுவை உணவுகளை படைத்து 5 பூதங்களை சாட்சியாக வைத்து 4 மறைகளை ஓதி 3 முடித்து போட்டு
போட்டு 2 மனங்கள் இணைந்த காளியப்பன் ஐயா அம்சவேணி அம்மா எனும் 2 மனங்கள் இணைந்த திருமணம் 43வது ஆண்டிலே இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அந்த இணைந்த தம்பதிகளையும் ஐயா அவர்கள் வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். உங்கள் அனைவருடைய கையொலியும் அந்த தம்பதியருக்கு ஒரு உரத்த வாழ்த்தாக அமையட்டும். தொடர் நிகழ்வாக இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர், சன்மார்க்க முரசு, நகைச்சுவை தென்றல் எனும் பெருமைக்குரிய விருதுகளை பெற்றவர். பள்ளி பருவத்திலேயே இவர் அச்ச உணர்வே இன்றி மேடைகளை கலக்கியவர். வள்ளலார் அவர்களின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். திருவாசகத்திலும் தேவாரத்திலும் தொடர்ந்து ஆழங்கால் பெற்று பல மேடைகளில் தன் உரைகளை சொற்பொழிவாக ஆக்கி தந்தவர். ஒன்றல்ல இரண்டல்ல, பல நூறு பற்றி மண்டங்களில் பேச்சாளராக அல்ல, நடுவராக சிறப்பித்த பெருமைக்கு உரியவர். தற்பொழுது தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தினுடைய 8ஆம் ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மேடைக்கு பெரும் சிறப்பினை ஏற்றுத்தந்தவர். நமது தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கத்தின் வாழ்வியல் நிகழ்வுகளில் தொல்காப்பியர் வரிகள் எனும் தலைப்பில் சிறப்புரை நல்குவதற்காக இணைந்திருக்கின்ற சன்மார்க்க முரசு புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற பேரன்போடு அழைக்கின்றோம்.